நீங்க பண்ணக்கூடிய மசாஜ் தெரபிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களை தேடி எத்தனை பேர் வந்திருக்காங்க? நீங்க எத்தனை பேர் கைட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இவங்க ஒரு மசாஜ் தெரபிஸ்ட்னாலே என்ன நடக்கும், அடுத்து வந்து இவங்க வந்து காலேஜ் கேர்ள்ஸ் என்ன ஆகும், ஏதாச்சும் இப்போ அங்கே பப்புக்கு போக்குள்ள என்னன்னா, பப்பில் வந்து டார்க் ஏரியான்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் இது பண்ணுவாங்க, அந்த ஸ்மோக்கிங் ஏரியான்னு. அங்கே போக்குள்ள அங்கே இருக்கிற பாய்ஸ் கிட்ட பேசி பசங்க என்ன பண்ணுவாங்க, ஓஹோ இதுக்கு வந்து கிடைச்சங்க, 1க்கு 3 பேராக இருக்கும், 2 பேர் இல்லை 3 பேராக இருக்காங்க, அப்போ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, போகாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணுங்களை ரொம்ப ரஃப் யூஸ் அளவுக்கு, அந்த அளவுக்கு பண்ணி அந்த இதுவாகி அந்த பொண்ணுங்க நினச்சிக்கிறாங்கள, காசும் இல்லாமல் அந்த பொண்ணுங்கிற வீட்டுக்கும் போக முடியாமல், போலீஸ்கிட்டையும் சொல்ல முடியாமல், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் அந்த ஈடுபாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்துக்காகவும் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க போயிட்டு, ஏன்னா இதில் காசும் கிடைக்குது, சுகமும் கிடைக்குது. ஏன்னா வரவங்கள ரகசியமாக வீடியோ எடுத்து, ஒரு கிளைண்டாக வரவங்கள ரகசியமாக வீடியோ எடுத்து மிரட்டி அவங்ககிட்ட பணம் வாங்குறது, அதை இல்லைன்னா லீக் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆகும். ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இருக்கக்கூடிய கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டும் நான் தான் கில்லி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா ப்ரொஃபஷனலுமே இறங்கி நான் தான் மாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவரோட ப்ரொஃபஷன் இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன் சொல்லும் போது ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்காரு, மசாஜ் தெரபிஸ்டா இருந்திருக்காரு, அண்ட் குறிப்பா ஃபேஷன் ஷோ கோஆர்டினேட்டரா இருந்திருக்காரு, அண்ட் மறக்கவே முடியாத ஒரு ப்ரொஃபஷன்னா செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். எஸ், நம்ம கூட இனியன் முருகானந்தம் இருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ. இப்போ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஈஸியா ஆயிடுது, இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள என்டர் ஆகணும்னா ஒருத்தர் மூலியமா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய மசாஜ் தெரபிஸ்ட்ல இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களை தேடி எத்தனை பேர் வந்திருக்காங்க? நீங்க எத்தனை பேர் கைட் பண்ணிருக்கீங்க? எனக்கு தேடி வந்து என்னன்னா, பசங்க அதிகமாக வருவாங்க, என்ன ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் ஆக்கி விடுங்க, எனக்கும் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக என்னன்னா, ஒரு 3 காலேஜ் பொண்ணுங்க, ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு கால் பண்ணுறாங்க, ப்ரோ நாங்கள் வந்து அதர்ஸ் இதில் வந்து நாங்கள் வந்திருக்கோம், ஸ்டேட்லேருந்தும் நம்ம அதை இந்த மாதிரி திருநெல்வேலி அந்த சைட்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் இங்கே வந்து காலேஜில் வந்து ஸ்டே பண்ணுறோம், எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக போதை, அந்த இதுக்கு அடிமையாக இருக்காங்க போல இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து நாங்கள் போதையாக இருக்கோம், எங்களுக்கு அடிக்கடி காசு கேட்க முடியல, இப்போ நாங்கள் வீட்டுக்கும் சொல்ல முடியல, இது ஒன்றும் முடியல, எனக்கு யாருன்னா நான் மசாஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டு எங்களுக்கு பே பண்ணோம், நாங்கள் மசாஜ் பண்ணி விட்றோம், எனக்கு யாருன்னா கிளைண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு தெரியும் இப்போ இந்த சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க, இவங்களை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது, கூட்டின்னு போயிட்டு நம்ம எதை சொல்லியும் விட முடியாது, இவங்களை வந்து யாரையும் வந்து கெடுக்க முடியாது இல்லை கைட் பண்ணுறது. ஏன்னா இவங்க ஒரு மசாஜ் தெரபிஸ்ட்னாலே என்ன நடக்கும், அடுத்து வந்து இவங்க வந்து காலேஜ் கேர்ள்ஸ் என்ன ஆகும், ஏதாச்சும் இப்போ நம்ம நினைக்கிறதுக்கு மாறாதான் நடக்கும். அந்த மாதிரி சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க, என்கிட்ட அப்ரோச் பண்றாங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் வேணாம், இதுல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், நீங்க எதுவும் பண்ணாதீங்க, வேணா உங்களுக்கு மாடலிங் ஃபீல்ட்ல சொல்லி தரேன், மாடலிங் ஃபீல்ட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க, மாடலிங் ஃபீல்டு அந்த ஃபீல்ட்ல போயிட்டீங்கன்னா நல்லா வளரலாம், ஒரு ஸ்கோப் இருக்கு, ஹீரோயின் லெவல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி விடுறேன். அவங்க என்ன பண்றாங்க, இல்லை இல்லை எனக்கு மசாஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இது மூலமாக போனால் யாருக்கும் எனக்கு தெரியாது, நான் மசாஜ் பண்ணிவிட்டு நான் காசு வாங்கிட்டு வந்துட்டு நான் ஜாலியாக இருப்போம், எனக்கு தேவை பாக்கெட் மணி தான், நான் எங்கே போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து நீங்கள் சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் இருந்தாலும் இல்லை நான் உங்களுக்கு சொல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, ஒரு மாடல்ஸ் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன வேணும் அவங்களுக்கு நான் சொல்லி தரேன். அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சொல்லிவிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளே போயிட்டு கிளைண்ட்டை தேடலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பப்புக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டாக போகிறாங்க. அங்கே பப்புக்கு போக்குள்ள என்னன்னா, பப்பில் வந்து டார்க் ஏரியான்னு ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் இது பண்ணுவாங்க, அந்த ஸ்மோக்கிங் ஏரியான்னு இருக்கும். அங்கே போகக்குள்ள அங்கே இருக்கிற பாய்ஸ் கிட்ட பேசி, நானே உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இந்த மாதிரி இது பண்ணுறேன், சர்வீஸ் பண்ணுறேன். எப்பயுமே ஒருத்தவங்க மூளை போனாதான் அது வந்து பாதுகாப்பு எல்லாமே இருக்கும், சேஃப்டி இருக்கும். இவங்களே போனால் என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுவாங்கல்ல, கண்ணா 2 லட்டா, லட்டு தின்னா இது கூலியா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்றப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க,
ஓஹோ இதுக்கு வந்து கிடைச்சுங்க 1க்கு 3 பேரா இருக்காங்க, 2 பேர் இல்லை 3 பேரா இருக்காங்க. அப்போ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அவங்க கிட்ட, போகாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களை பொறுத்து இருங்க, நான் உங்களுக்கு அழகாக சொல்லி விடுறேன், நீங்க வேணா போயிட்டு பண்ணு. இவங்களுடைய இது என்னன்னா, நம்மளுக்கு இப்பயே போனால் நம்மளுக்கு மணி தேவை, நம்ம வச்சு அதை வச்சு கொஞ்சம் போதை பழக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. அவங்க பண்றப்போ போறாங்க, போயிட்டு அந்த பசங்க கிட்ட அப்ரோச் பண்றாங்க. அவனுங்க வந்து என்னன்னா, அவனுங்களும் பயங்கரமான போதை. சரி இவங்களை கூட்டின்னு போயிட்டு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க கூட்டின்னு போயிட்டு தனியாவே ஒரு ஸ்பா சென்டர் மாதிரி போட்டு இவங்களை வச்சு அப்ரோச் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு குருட்டு வழி. இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல, எனக்கு வந்து நான் மசாஜ் கேர்ள்ஸ் ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்களுக்கு வந்து இவங்களே வரக்குள்ள நம்ம ஏன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவங்க வச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சு அந்த 3 பேரையும் உனக்கு தெரிஞ்ச இப்போ எங்கெங்கே இருக்காங்களோ கிளைண்டோ சரி, அவனுக்கு தெரிஞ்ச கிளைண்டு, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வர வச்சு லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணுங்களை ரொம்ப ரஃப் யூஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணி அந்த இதுவாகி அந்த பொண்ணுங்க நினைச்சுக்கிறாங்கள காசும் இல்லாம பொண்ணுங்கிற வீட்டுக்கும் போக முடியாம போலீஸ்கிட்டையும் சொல்ல முடியாம அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கூட்டின்னு போனாங்க அந்த பொண்ணுங்களை, அவங்க ரேப்ல இருந்து எல்லாமே பண்ணி வீடியோ எடுத்து அதான் சொல்லி இப்போ என்னன்னா அபியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து சொல்ல முடியாது வீட்டில். இப்போ வந்து நாங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறதால எங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கலாம், ஃப்ரெண்டு மூலமா ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி தெரியலாம், ஆனால் வீட்டில் சொல்லிக்க முடியாது. அவங்களோட வீடுகள்லாம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், நம்பி அனுப்புறாங்க. ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்கு அனுப்புறாங்க, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியான தப்பான தொழில் பண்ணதுன்னா எப்படி யாரால ஏற்றுக்க முடியும்? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் அது வந்து மறுபடியும் என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏன் அதுன்னு சொல்லி. அதுல இருந்து நான் அவங்க கிட்ட சொல்ற அட்வைஸ் என்னன்னா, இந்த மாதிரி போகாதீங்க, போயிட்டு இந்த மாதிரி எதுவும் ஆகாது, நீங்க நார்மலா மாடலிங் அந்த மாதிரி போங்க, நல்ல கிளைண்ட் இருக்காங்க ப்ரோ. இப்போ வந்து எப்படின்னா ஒன்லி ஜென்யூன் மசாஜ் பண்ற ஒரு கேர்ள்ஸ் எடுத்தாலுமே எந்த டெம்ப்டும் ஆகாத நல்ல கிளைண்ட்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் அதுக்கப்புறம் அவங்கள ரெஃபர் பண்ணி இப்பயும் போயிட்டு தான் இருக்காங்க, இப்பயும் அவங்க பாக்கெட் மணிக்காக அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப எண்ட் ஆஃப் த டைம் நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது வெறும் காசுக்காக தான் இவ்வளவு தூரம் வராங்க, காசுக்காக மட்டும்தான் காசு. ஆனா வந்து சில பெண்களுக்கு வந்து சில கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் பிடிக்கும், நேச்சுரலாவே பிடிக்கும். ஆமா உங்களுக்கு தெரியும், ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் இந்த ஈடுபாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்துக்காகவும் அவங்க அப்ரோச் பண்றாங்க போயிட்டு, ஏன்னா இதுல காசும் கிடைக்குது சுகமும் கிடைக்குது, அதனால போயிட்டு நம்ம இதுல போலான்னு சொல்லிட்டு அவங்க அப்ரோச் பண்றாங்க. ஆனா போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போயிட்டு கெடாதீங்க, கெட்டு சீரழியாதீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசரை வச்சு அதன் மூலமா போயிட்டு மசாஜ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது ஒரு பிசினஸா பாருங்க, ஒரு தொழிலா பாருங்க. நீங்க போயிட்டு தப்பான இடத்துல தப்பான இதுல மாட்டி உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க, அதுதான் நான் சொல்றேன். அப்போ மசாஜ் தெரபிஸ்ட் ஆயிட்டுனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு, உண்மையா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டயர்னஸ் வரும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு வந்து உடம்பு அமுத்தி விட்டாலோ இல்ல வந்து நம்மளுக்கு மசாஜ் பண்ண விட உங்களுக்கே பிடிக்கும். இப்போ வந்து அது வந்து ஒரு கலாச்சாரமா மாறிச்சு. இப்போ நீங்க அழகா இருக்குதாலும் சரி, எது பண்ணாலும் சரி, மசாஜ் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும். இன்னும் என்னன்னா ஒரு மேல் பண்ணா அது கொஞ்சம் மேலுக்கு மேல் பிடிக்காது, ஒரு அதர் ஜெண்டர் பண்றப்ப இன்னும் அது சுகத்தோட சேர்ந்து இன்னொரு சுகமா இருக்கும்ல. அப்போ இப்போ ஒரு மேல் கஸ்டமர் போறான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஃபீமேல் தெரபிஸ்ட் தான் போடுவாங்களா? ஆமா, அப்படி இல்ல, இப்போ வந்து அதை தான் எதிர்பார்க்கறாங்க, கிராஸ் சர்வீஸா மாறிச்சு. ஆரம்ப காலகட்டத்திலாம் வந்து ஃபீமேல் டு ஃபீமேல், மேல் டு மேல் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா காலகட்டங்கள் மாறுதல் கிராஸ் சர்வீஸா மாறிச்சு. இப்போ ஒரு ஜென்ஸ் போனாங்கன்னா அதர் ஜெண்டர் தான் எடுப்பாங்க, ஒரு கேர்ள்ஸ் போனாலும் அதர் ஜெண்டர் மேல தான் எடுப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பண்றதால இவங்கள மாத்தி இதுல வருமானங்கள் அதிகமா வருது இல்ல, அதனால இது மாதிரி மாத்திக்கிறாங்க. ஓகே, இதுல எந்த ஸ்டேட் வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மசாஜ் ஃபீல்ட்ல சொல்லும்போது? ஸ்டேட்னு சொல்றீங்களா இல்ல தமிழ்நாடுல சொல்றீங்களா இல்ல ஆல் ஓவரா நீங்க பாத்துருப்பீங்களா, இந்த பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க, இந்த ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்கன்ற விஷயம்? இப்போ சென்னை பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில இருக்கிற எல்லா இடத்து சென்டர்லயும் நம்ம இந்தியாவில் இருக்கிற நேபாள், டார்ஜிலிங், கேரளா, பெங்களூர் இந்த மாதிரியான கேர்ள்ஸும் இங்க வந்து பண்றாங்க. இங்க இருக்கிற தமிழ் பீப்புளும் அங்கெல்லாம் போய் பண்ணிட்டு வராங்க. இப்போ பாம்பே, நீங்க கொடைக்கானல்லாம் போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற பீப்புள் அதிகமாவே அங்க அந்த மசாஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்க சலூன் அப்படின்ற விஷயமும் பண்ணிருக்கீங்களா? சலூன்ல பொதுவாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு வெளிப்படையா தெரியாது, அண்ட் அப்படியே இந்த மசாஜ்னு வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் லீக் ஆகுறது, அதை வச்சு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா வரவங்கள ரகசியமா வீடியோ எடுத்து ஒரு கிளைண்டா வரவங்கள ரகசியமா வீடியோ எடுத்து மிரட்டி அவங்க கிட்ட பணம் வாங்குறது, அதை இல்லைன்னா லீக் அவுட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. ஓகே, அதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு அந்த பிராண்ட் தானே ஏத்துக்க முடியுமா இருக்கும்? பிராண்டு, ஆனா பிராண்ட் வந்து ஏத்துக்காது. ஏன்னா வந்து யாரும் அதை வந்து சொல்லிக்க மாட்டாங்க, இந்த பிராண்ட்ல தான் நான் போய் பண்ணேன், இந்த இதுல தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னா இவங்களுக்கு தான் அந்த இது போயிடும். அதனால வந்து யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க இப்ப வெளியான வீடியோல எந்த பிராண்டும் தெரியாது, எங்க நடந்த விஷயமும் தெரியாது.
அதனால வந்து யாரையும் யாருக்கு இது பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த வீடியோ காமிச்சோன்னா இவங்கள மாட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணுவாங்க.